Power of positive thinking. ஒரு கிராமத்தில் வயதான ஒரு பாட்டி வாழ்ந்தார். அவருடைய தலைமுடி வெண்மையாகவும் முகம் சுருக்கங்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவரது கண்கள் ஒளிவீசியும் இரக்கமையும் நிரம்பியிருந்தன. அந்த கிராமத்தில் அனைவரும் அவரை நேசித்தனர். ஏனெனில் அவர் எப்போதும் சந்தோஷமாக இருந்தார். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கூட. அவர் ஒரு பெரிய விருட்ச மரத்தின் அருகில் இருக்கும் சிறிய வீட்டில் தனியாக வாழ்ந்தார். அவருக்கு குழந்தைகளும் இல்லை. அவரது கணவரும் பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். ஆனால் அவர் ஒருபோதும் புகார் சொல்லவில்லை. அவர் மரத்துக்கு கீழே அமர்ந்து மக்களுடன் பேசிக்கொண்டும் எப்போதும் சிரித்து கொண்டும் இருந்தார். கிராமத்தில் மக்கள் கடினமாக உழைத்தனர். சிலர் விவசாயிகள், சிலர் தச்சர்கள், மற்றவர்கள் சிறிய சந்தையில் வேலை செய்தனர். சில சமயங்களில் மழை வராமல் புறன்கள் உலர்ந்து போயின. சிலர் உடல் நலங்கெட்டு வேலை செய்ய முடியாமல் போயின. வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. பல கிராமவாசிகள் சில நேரங்களில் கவலைப்படுகிறார்கள் அல்லது துக்கமாக இருந்தனர். ஒரு நாள் ராதா என்ற ஒரு இளம்பெண் அவரது அருகே வந்தார். ராதா அழுது கொண்டும் கவலையுடன் இருந்தார். அவர் கூறினார், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் கணவர் வேலை தேடி நகரத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் பணம் அனுப்பவில்லை. என் குழந்தைகள் பசித்துக் கொண்டிருக்கின்றனர். நான் பயப்படுகிறேன். வயதான பாட்டி ராதாவை பார்த்து மெதுவாக சிரித்தார். உட்காரு என் குழந்தே என்று அவர் சொன்னார். என்னைப் போல உன் எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? ராதா தனது கண்ணீர் துடைத்து கூறினார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. பயங்கரமான விஷயங்கள் நடக்கலாம் என்று நினைக்கிறேன். என் கணவர் வேலை கிடைக்காமல் போனால், அவர் எங்களை மறந்துவிட்டால் என்ன செய்யலாம்? பாட்டி மெதுவாக தலையசைத்தார். ராதா, நாம் தீய எண்ணங்களை நினைத்தால் நம் மனமும் அதிகம் கஷ்டப்படும். ஆனால் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நம் மனமும் புத்துணர்வாக இருக்கும். சில நேரங்களில் நல்ல விஷயங்களும் நடக்கும். ராதா கேட்டார். அப்போ எல்லாமே தவறாக இருக்கும் போது எப்படி நல்ல எண்ணங்களை நினைக்க முடியும்? பாட்டி மீண்டும் சிரித்து கூறினார், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ராதா ஆச்சரியமாக அவரது முகத்தை பார்த்தார். பாட்டி தொடங்கினார். ஒரு ஏழை மனிதர் இருந்தார். அவரிடம் எதுவும் இல்லை. உணவும் இல்லை, பணமும் இல்லை, குடும்பமும் இல்லை. நதிக்கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். ஒரு முதிய பொம்மை அம்மா அவரிடம் வந்து, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அந்த மனிதர், என்னிடம் எதுவும் இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொன்னார். முதிய பெண் புன்னகையுடன், உனக்கு கூட இங்கு ஒரு நதி இருக்கிறது, மரங்கள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறான். சுற்றிலும் பார்க்க எல்லா இடங்களிலும் அழகு மற்றும் வாழ்க்கை உள்ளது. நீ என்னிடம் இல்லை என்று நினைத்தால் நீ எப்போதும் சோகமாகவே இருப்பாய். ஆனால் உனக்குள்ளதை பற்றி நினைத்தால் உனக்கு அமைதி கிடைக்கும் என்றார். அந்த மனிதர் கேட்டுக்கொண்டார். மெதுவாக அழுததை நிறுத்தினார். சுற்றியுள்ள நல்லதை காண ஆரம்பித்தார். அதுவரை அவரது வாழ்க்கை மாறியது. முதிய பெண் ராதாவை நோக்கி, எனது குழந்தையே, அந்த மனிதரின் வாழ்க்கை மாறியதற்கு மந்திரம் காரணம் அல்ல. அவர் தனது எண்ணங்களை மாற்றியதால் தான் அது மாறியது என்றார். ராதா, என் எண்ணங்கள் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டார். முதிய பெண் மெதுவாக சிரித்து, ஆம், நீ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இன்று நல்ல நாளாகும் என்று சொன்னால் உனக்கு தேவைப்படும் மனவலிமை கிடைக்கும். உன் குழந்தைகளை கவனித்து உன் கணவனை நம்பிக்கையுடன் காத்துக்கொள்வாயாக. நீ எதுவும் தவறாக நடக்கலாம் என்று மட்டும் நினைத்தால் நீ துயரமாகவும் பலவீனமாகவும் உணர்வாய் என்றார். ராதா மெதுவாக தலை குனிந்தார். இனி நல்ல சிந்தனைகளை பற்றியே நினைக்க முயற்சிக்கிறேன் என்றார். அதுதான் முதல் அடியாகும் மகளே என்று கூறி முதிய பெண் புன்னகையுடன் ஆசி அளித்தார். ராதா அந்த வீட்டை விட்டு வெளியில் சென்றார், இதமான மனதுடன். அன்றைய நாளிலிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் எழுந்து இன்று நல்ல நாளாகும் என்று சொன்னார். அவர் மெனக்கெட்டு வேலை செய்தார். குழந்தைகளை கவனித்தார். கணவனை வம்பிக்கை படித்து காத்திருந்தார். சில வாரங்களில் ராதாவுக்கு அவரது கணவனிடமிருந்து கடிதம் வந்தது. அவர் நகரத்தில் வேலை கிடைத்து வீட்டிற்கு பணம் அனுப்பினார். ராதா மகிழ்ச்சியுடன் முதிய பெண் வீட்டுக்கு ஓடினாள், அந்த செய்தியை பகிர்வதற்காக. முதிய பெண் புன்னகையுடன், நீ என்னை கேள் மகளே, நம் சிந்தனை நேர்மையாக இருந்தால் நம் வாழ்க்கையில் நல்லது வரவேற்கப்படும். பிரச்சனைகள் என்றென்றும் இருக்கும். ஆனால் நம்பிக்கையுடனும் நல்ல மனதுடனும் எதிர்கொண்டால் நம்மால் அதை எதிர்கொள்வது சாத்தியம் என்றார். மூட்டை முற்றவள் வார்த்தைகள் முழு கிராமத்திலும் பரவின.